குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். சென்னை திருவொற்றியூரில் 2000 பேருக்கு பட்டா வழங்கும் நிகழ்ச்சி அங்குள்ள வெள்ளையன் செட்டியார் பள்ளியில் நடந்தது. அமைச்சர்கள் உதயநிதி, ராமச்சந்திரன், சேகர் பாபு, MP கலாநிதி மாறன், திமுக MLAக்கள் கலந்து கொண்டனர். உதயநிதியை வரவேற்க சாலையின் இருபக்கமும் திமுகவினர் கூடியதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நிகழ்ச்சி முடிந்து உதயநிதி புறப்பட்ட போது திடீரென 20க்கும் மேற்பட்ட பெண்கள் அவரது காரை வழிமறித்தனர். போலீசார் அவர்களை விலக்க முயன்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தாங்கள் வசிக்கும் வீடுகளுக்கு தங்கள் பெயரில் பட்டா வழங்காமல் 50 ஆண்டுகளுக்கு முன் வசித்தவர் பெயரில் பட்டா வழங்கி இருப்பதாக பெண்கள் குற்றம் சாட்டினர். மேலும் சிலர் தங்களுக்கு பட்டாவே கிடைக்கவில்லை என கோஷமிட்டனர். கார் கொஞ்சமும் நகர வழியில்லாமல் போனதால் கூச்சலிட்ட பெண்களின் பிரச்சினை என்னவென உதயநிதி கேட்க சொன்னார். போராட்டத்தில் ஈடுபட்ட 2 பெண்கள் மட்டும் உதயநிதியை சந்திக்க அனுமதிக்கப்பட்டனர். அவர்களிடம் மனுவை பெற்றுக்கொண்ட உதயநிதி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறி அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார். உதயநிதியின் காரை பெண்கள் முற்றுகையிட்ட சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது.